அம்மா எடுத்த முடிவு. கணேஷுக்கு ஒன்றும் புரியவில்லை. அமெரிக்காவில் இருக்கும் அவன் அவ்வப்போது சென்னையில் இருக்கும் அம்மாவிடம் அலைபேசியில் பேசுவான். இப்போது அம்மாவின் அலைபேசியில் பதில் இல்லை. சற்று நேரத்துக்கு முன் கடைசியாக அம்மாவுடன் பேசினான். பேசிக்கொண்டிருக்கும் போதே திடீரென அம்மாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அழைப்பு துண்டிக்கப்பட்டதாக நினைத்த கணேஷ் மீண்டும் அழைத்தான். ஆனால் அம்மாவின் அலைபேசி பதில் இல்லாமல் இருந்தது. வேலைக்கு போய்விட்டு வந்து பேசிக்கொள்ளலாம் என்று அவன் வேலைக்கு போய்விட்டான். மறுநாளும் அம்மாவை அலைபேசியில் அழைத்து பார்த்தான். மீண்டும் பதில் இல்லை. தன்னுடைய அம்மா இருக்கும் தனது வீட்டின் வீடியோ பதிவுகளை எடுத்து பார்த்தான். பேசிக்கொண்டிருந்த அம்மா எழுந்து பாத்ரூம் போவது மட்டும் தெரிந்தது. நீண்ட நேர பதிவுகளை பார்த்த அவனுக்கு பாத்ரூம் போன அம்மா வெளியே வரவில்லை என்பது புரிந்தது. அப்படியென்றால் அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அம்மாவுக்கு ஏதோ ஆகிவிட்டிருக்க வேண்டும், அல்லது கேமரா வேலை செய்யாமல் இருக்க வேண்டும். கேமராவின் ஹாலில் உள்ள பதிவுகளை பார்த்தான். ஹாலில் இருந்த பெரிய டிவியில் சன் செய்திகள் ஓடிக்கொண்டிருப்பது தெரிந்தது. அதில் தெரியும் நேரம் இந்திய நேரம் என்பதும் அன்றையது என்பதும் நன்றாக தெரிந்தது. அவனுக்கு இரத்த அழுத்தம் எகிர ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்தில் தலை சுற்றுவது போல் இருந்தது. வெளிநாட்டில் கிடைக்கும் அதிக சம்பளத்துக்காக பெற்றோரை பிரிந்து அமெரிக்கா வந்த அவனுக்கு பெற்றோர்களின் இறுதி காலத்தில் அவர்களை தனியாதான் விட வேண்டி வந்தது. அதிகம் படிக்காத மாமன் மகளை அவனுக்கு மணமுடிக்க அவன் அம்மா விரும்பினார். அமெரிக்காவில் வேலைக்காக போன அவனுக்கு அங்கே வேலை செய்ய தகுதி உள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் வேண்டும் என்று விரும்பினான். அப்படியே மணமகளை தேடி பிடித்து திருமணம் செய்து கொண்டான். அவன் மனைவியும் அமெரிக்காவில் ஒரு வேலையில் சேர்ந்து விட்டாள். பல வருடங்கள் ஓடிவிட்டன. இப்போது அப்பா இல்லை. அவர் இறந்து ஒரு கூட ஆகவில்லை. அதற்குள் அம்மா என்ன ஆயிற்றோ என்ற கவலை அதிகரிக்க உடனடியாக தன் வீட்டுக்கு யாரையாவது அனுப்பி என்ன நடந்தது என்று பார்க்க சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. உடனடியாக சென்னையில் இருக்கும் ராஜேஷ் அலைபேசி எண்ணுக்கு அழைத்தான். ராஜேஷ் அவனுடைய சித்தப்பா மகன். அலைபேசியில் பதில் இல்லாமல் இருந்தது. தொடர்ந்து அவன் ராஜேஷ் என்னை தொடர்பு கொள்ள அழைத்து கொண்டே இருந்தான். பதில் இல்லை என்றதும் இன்னும் டென்ஷன் அதிகமானது. தனது பைக்கில் சென்று கொண்டிருந்த ராஜேஷ் தொடர்ந்து அலைபேசி அழைப்பு வந்து கொண்டிருப்பதை உணர்ந்தான். ஆனாலும் அவனால் உடனடியாக அழைப்பை ஏற்க முடியவில்லை. போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டிருந்தவனுக்கு அண்ணனின் அவசரம் புரியாததான. போக்குவரத்து நெரிசலிலிருந்து விடுபட்டு சற்று வண்டியை நிறுத்தியவன் அலைபேசியை எடுத்து பார்த்தான். இதற்குள் பலமுறை அழைத்திருக்கிறான் கணேஷ். ராஜேஷ் மனதில் ஏதோ பிரச்சனை என தோன்றியது. கணேஷுக்கு உடனே ஃபோன் செய்தான். ரிங் போய்கொண்டிருந்தது. பலமுறை ஃபோன் செய்தான். ஆனால் பதில் இல்லை. தொடர்ந்து ராஜேஷ் அலைபேசியை தொடர்பு கொள்ள முயன்று தோற்றுப்போன விகர்த்தியில் இருந்த கணேஷை அவனுடைய மனைவி அழைத்தாள். அலைபேசியை மேஜையிலே வைத்துவிட்டு உள்ளே சென்றவன் மனைவி கொடுத்த ஒரு காஃபியை குடித்துவிட்டு திரும்பும்போது அலைபேசி அழைப்பு சத்தம் கேட்டு வேகமாக வந்தான். அவன் வருவதற்குள் அலைபேசி அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. உடனே அலைபேசியை எடுத்து தவறவிடப்பட்ட அழைப்புகளை பார்த்தான். அனைத்தும் ராஜேஷுடையது என்று அறிந்ததும் கொஞ்சம் நிம்மதி வந்தது. அவனது எண்ணை அழைத்தான். அழைப்பு மணி ஓசை கேட்டதும் அதற்காகவே காத்திருந்த ராஜேஷ் இணைப்பில் வந்தான். அண்ணா, என்னாச்சு? பலமுறை அழைத்திருக்கிறீங்க என்று அவனுக்கு பதிலாக கணேஷ். ராஜேஷ், நேற்று அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு இணைப்பில் அம்மா இல்லாமல் போய்விட்டார். சற்று நேரம் கழித்து கூப்பிட்டேன். அப்போதும் பதில் இல்லை. அவசரத்தில் வேலைக்கு போய்விட்டேன். இன்று பதில் இல்லாமல் இருக்கிறது. அதான் கொஞ்சம் போய் என்னன்னு பார்க்கணும். எனக்கு பயமாக இருக்குடா. அம்மாவுக்கு ஏதோ ஆயிட்டுன்னு எனக்கு தோணுது. உடனே போய் பார்த்து பேசுகிறா ராஜேஷ், ப்ளீஸ் என்றான் கணேஷ். அண்ணா, நான் உடனே கிளம்புறேன். எதுக்கும் ஒரு நல்ல டாக்டரை அழைச்சிட்டு போகிறேன். நீ டென்ஷன் ஆகாத, ஒன்றும் ஆயிருக்காது. நான் பார்த்துட்டு பேசுகிறேன் என்றான் ராஜேஷ். ராஜேஷ் தெரிந்த ஒரு டாக்டரை அழைத்து கொண்டு காரில் அண்ணா நகரில் இருக்கும் அண்ணன் வீட்டுக்கு சென்றான். வாசலில் செக்யூரிட்டி அமர்ந்திருந்தான். அவன் ராஜேஷை தடுத்து விசாரித்தான். அதற்குள் கணேசனிடமிருந்து கால் செக்யூரிட்டிக்கு வந்தது. வணக்கம் சார் என்றவனிடம், அம்மாவை பார்க்க என் தம்பியை அனுப்பியிருக்கிறேன். கதவு பூட்டியிருந்தா அதை உடைத்து திறந்து பார். கூடவே அவர்களுடன் போய் என்றான் கணேஷ்.
வணக்க வைத்த செக்யூரிட்டி ராஜேஷை அழைத்து கொண்டு 4வது தளத்தில் இருக்கும் கணேஷ் வீட்டுக்கு அழைத்து சென்றான். கதவு பூட்டியிருந்தது. கதவை தட்டி பார்த்தார்கள். திறப்பதாக இல்லை. ராஜேஷும் செக்யூரிட்டி சேர்ந்து கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்றார்கள். ஹாலில் அம்மா இல்லை. ஹாலில் டிவியில் ஏதோ படம் ஓடிக்கொண்டிருந்தது. பாத்ரூம் அருகே சென்றபோது அங்கே பாத்ரூம் அருகில் குப்புற கிடந்தார்கள் பெரியம்மா. அண்ணன் நினைத்தது சரிதான் என்று எண்ணிய ராஜேஷ் டாக்டரை அழைத்து கொண்டு அங்கே ஓடினான். டாக்டர் பெரியம்மாவை பரிசோதனை செய்தார். பிபி செக் செய்தார். இதய இயக்கத்தை பார்த்தார். அவரின் கண்ணை திறந்து டார்ச் லைட் அடித்து பார்த்தார். பிறகு ராஜேஷை பார்த்த டாக்டர் உடனே அருகில் உள்ள நல்ல மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அம்மா மயக்கத்தில் இருக்கிறார். காரில் போய்விடலாம். உன் அண்ணனிடம் சொல்லிவிடு என்றார். அண்ணனை அலைபேசியில் அழைத்த ராஜேஷ், அண்ணா, அம்மா மயக்கத்தில் இருக்கிறார்கள். அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன். எதற்கும் நீ புறப்பட்டு இங்கு வந்துவிடு. நான் அம்மாவை பார்த்து கொள்கிறேன் என்றான் ராஜேஷ். சரி ராஜேஷ், நான் முயற்சி பண்ணுறேன். நீ அம்மாவை பார்த்துக்கொள். மருத்துவமனையில் சேர்த்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு என்றான் கணேஷ். பெரியம்மாவை மருத்துவமனையில் ஐசியூவில் அட்மிட் செய்தார்கள். ராஜேஷ் வெளியிலே காத்திருந்தான். மறுநாள் காலையில் பெரியம்மா கண் விழித்தார்கள். நர்ஸ் வந்து சொன்னதும் உள்ளே சென்று பார்த்தான். பெரியம்மாவின் அருகில் அமர்ந்த அவனை இன்னும் அருகில் வா என அழைத்தார். என்னாச்சு எனக்கு? நீ எப்படி என்னை இங்கு கொண்டு வந்த என்று கேட்டார். ராஜேஷ் நடந்ததே சொன்னான். நீங்கள் பாத்ரூம் அருகில் மயங்கி கிடந்தீங்க. உடனே இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இப்போ எப்படிமா இருக்கு என்றான் ராஜேஷ். பரவாயில்லப்பா, நீதான் தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்டியே. நீ வரலைன்னா என்ன ஆயிருக்குமோ? நான் இந்நேரம் செத்து கூட போயிருப்பேன். பிள்ளைங்களால நல்லா படித்தா நிறைய சம்பாதிப்பாங்க, வசதியாக வாழலாம் தான் எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் பெற்றவங்க கதை இப்படி தான் இருக்குது. அவர் போனப்பவே என் மவன்கிட்ட எங்கேயாவது ஒரு நல்ல முதியோர் இல்லத்தில் என்னை சேர்த்து விடுறான்னு கேட்கல. நான் தனியாக கிடந்து தவிக்கிறது அவனுக்கு எங்கே புரிய போகுது? எல்லாம் என் தலைவிதி என்றார் பெரியம்மா. அண்ணனை அழைத்த ராஜேஷ் அம்மா கண் விழித்து விட்டதை தெரிவித்து உடனே வந்து விட்டு போகுமாறு சொன்னான். அம்மாவை மருத்துவமனையில் இருந்து உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. நான் வந்து என்ன செய்கிறதுன்னு அம்மா கிட்ட பேசி முடிவு செய்கிறேன் என்றான் கணேஷ். உடன் நலமடைந்த பெரியம்மா ராஜேஷ் சொன்னதற்கு உடன்படவில்லை. இவ்வளோ நாளா நான் தனியாக இல்லையா? பிரச்சனை எதுவும் இல்லைனா கிளம்பிடலாம். நீ முடிஞ்சப்ப வந்து பாரு. என்ன ஏன் வீட்டிலே விட்டுடு என்றார் அம்மா. டாக்டரிடம் ராஜேஷ் அம்மாவை பற்றி கேட்டான். அவர்கள் தனியாக இருக்கலாமா என்றதற்கு டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனாலும் தனியாக அவங்கள இருக்க விடுறது சரியில்லை என்றார். பெரியம்மாவிடம் சென்ற ராஜேஷ், அம்மா, அண்ணன் உடனே வர முடியாத நிலையில் இருக்கிறாராம். அதனால் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய்விடலாம். ஒரு வாரம் என் அம்மாவை உங்கள் வீட்டில் உங்களோட தங்க வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்லை ராஜேஷ், என் மகனுக்கு என்னை பார்க்க கூட நேரம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் தான் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிடு. உங்கள் அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்க வேணாம். நான் நல்லா தானே இருக்கிறேன். தனியாகவே இருந்துடுவேன் என்றார் பெரியம்மா. மறுநாள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சென்றார் பெரியம்மா. வீட்டுக்கு கொண்டு சென்று விட்ட ராஜேஷை வாழ்த்தி அனுப்பினார் பெரியம்மா. ஒரு வாரம் ஆகியும் மகன் வரவில்லை. வருவதற்கான அறிகுறியும் இல்லை. அடிக்கடி பேசும் மகன் இப்போது எப்போவாது தான் பேசுகிறான். அதுவும் ஊருக்கு இப்போ வர முடியாதுமா, லீவு கிடைக்கல. லீவு கிடைச்சதும் வந்து பார்க்குறேன் என்பதுதான் அவன் பதிலாக இருக்கிறது. தூசு படிந்து கிடந்த பழைய டெலிஃபோன் டைரியை தேடினார். கணவர் இருந்தபோது அடிக்கடி தன் தோழிகளுடன் உரையாடுவார் தனம். அவர் போன பிறகு இப்போது மீண்டும் நெருங்கிய தோழிகளிடம் பேச விரும்பினார். பல தோழிகளிடம் பேசினார். நடந்ததை சொன்னதும் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். மறுநாள் காலையிலே தனத்தின் தோழிகள் அனைவரும் அவர் வீட்டுக்கு வந்துவிட்டார்கள். கமலா என்ற தோழி தவிர மற்ற அனைவரும் சில மணி நேரம் இருந்துவிட்டு கிளம்பிவிட்டார்கள். கமலா ஒரு முதியோர் இல்லத்தில் வசிப்பவள். அவள் மகனும் அயல் நாட்டில் வேலை செய்பவன்தான். யாரும் பார்த்துக்கொள்ள இல்லை என்பதால் முதியோர் இல்லத்தில் தஞ்சம் அடைந்தவள். என்ன கமலா, நீ கிளம்பலையா என்று கேட்ட தனத்திடம், இல்லை தனம், உன் கூட 2 நாள் இருக்கலான்னு நான் வந்திருக்கிறேன். அந்த 2 நாளும் இந்த நகரத்தில் உள்ள முதியோர் இல்லங்களை போய் பார்க்கலாம். உனக்கு எது தோதுபடும் சொன்னீனா அங்கே உன்னை சேர்த்துட்டு அப்புறமா நான் என் இடத்துக்கு போகிறேன் என்றார் கமலா. என்னடி கமலா,
நான் உன்கிட்ட இதை பற்றி எதுவும் கேட்கலையே. நீயா எப்படி இப்படி யோசிக்கிற? தனா, உனக்கு இப்போ பணம் தேவையில்லை, அது நிறையா உன்கிட்ட இருக்கு. உனக்கு இப்போ பாதுகாப்பாக வாழ ஒரு வழி தெரியணும். அதுக்கு முன்னாடி எங்களை பார்க்கணுன்னு உனக்கு தோணியிருக்கு. அதான் எங்களை உன் வீட்டுக்கு கூப்பிட்ருக்க. உண்மைதானே சொல்லு என்றார் கமலா. ஆமாம் கமலா, என்னுடைய மகன் என்னை பற்றி கவலைப்படுவதாகவே தெரியவில்லை. அன்று ராஜேஷ் மட்டும் வராமல் இருந்திருந்தால் நான் அன்றே செத்து போயிருக்கக்கூடும். அதிலிருந்து தேடி வந்த என்ன என் மகன் வந்து இதுவரை பார்க்கவில்லை. பெற்ற அம்மாவை வயசான காலத்தில் பத்திரமா பார்த்துக்க எதையும் செய்யாம வெளிநாட்டு மோகத்தில் இருக்கிறான். கேட்டா வர நேரம் இல்லைங்கிறான். நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ண அவனுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு முடிவு எடுக்க உதவியாக உங்களை கூப்பிட்டேன். என்ன மாதிரி தான் உன் வாழ்க்கைன்னு எனக்கு தெரியும். நீ எப்படி சமாளிக்கிறேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். தனா, நான் என் மகனுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை. அதனால் ஒரு முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கிறேன். அவனும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. அப்படியே என் காலம் ஓடுது என்றாள் கமலா. கமலா, என்னால் வசதியான முதியோர் இல்லத்துக்கு போய்விட முடியும். எனக்கு வர பென்ஷன் மட்டுமே நான் வசதியாக வாழ போதும். முதியோர் இல்லம் தாண்டி நாம் வாழ முடியாதா? எப்படி முடியும் தானா? பணம் நம்ம கிட்ட இருந்தாலும் நம் கூட யாரும் இல்லாத போது நாம் வாழ்கிறது எப்படி? அங்கே தான் உன் தயவு எனக்கு வேணும். நீயும் நானும் ஒரே நிலைமையில் தான் இருக்கிறோம். என்னோட வா, கொஞ்சம் தனியாக பேசலாம் என்று தனம் கமலாவை அழைத்து கொண்டு படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். அங்கு கேமரா கிடையாது என்பதால் இருவரும் நேரம் மனவிட்டு பேசிக்கொண்டார்கள். மறுநாள் தனமும் கமலாவும் வெளியே புறப்பட்டு சென்றார்கள். சென்னை நகருக்கு வெளியே இருக்கும் ஒரு மருத்துவமனை அருகில் ஒரு வீடு வாடகைக்கு இருப்பதாக சொன்ன கமலா அங்கே தனத்தை அழைத்து சென்றார். வீட்டை வாடகைக்கு பேசி அட்வான்ஸ் கொடுத்தார் தனம். ஒரு நல்ல நாளில் தனது சொந்த வீட்டை விட்டு கிளம்பிய தனம் வீட்டு சாவியை செக்யூரிட்டியிடம் கொடுத்தார். மகன் வந்தால் தருமாறு ஒரு கடிதத்தை கொடுத்தார். வாடகை காரில் பயணமானார். வாடகை வீட்டில் குடியேற எந்த பூஜைகளும் வேண்டாம் என்று அவர் சொன்னதால் அங்கே வந்து காத்திருந்த கமலா அவளை வரவேற்று அழைத்து சென்றாள். இருவரும் சேர்ந்து பால் காய்ச்சினர். கமலா, தனா, நீ அன்னைக்கு சொன்னதை நினச்சி பார்த்தா எனக்கு இன்னும் வியப்பாக இருக்கு. எல்லோருக்கும் வாழ வழி இருக்கிற இந்த நாட்டில் ஏன் 2 வயதான தாய்க்கு ஒன்றா வாழக்கூடாது என்ற உன் கேள்வி எனக்கு சரியாகப்பட்டது. அதனால்தான் நானும் முதியோர் இல்லத்தை விட்டு வெளியேறி வந்துவிட்டேன். இனிமே நம்ம பசங்களுக்கு அம்மாவை பார்க்கணும் தோணுச்சுன்னா வந்து பார்க்கட்டும், இல்லைனா நம்ம நிம்மதியாக இங்கே வாழ்வோம். முதியோர் இல்லம் போகாமல் வாழ முடிகிறவரை வாழ்ந்து பார்க்கலாம் என்ற கமலா தனத்தின சொல்லி சிரித்து கொண்டார்.